காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சத்குரு மகராஜிக்கு ஜெய். பெரியவா சரணம். எல்லோராலும் மகா பெரியவா என்று அன்பாக போற்றப்படுகிற நம்முடைய காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் காஞ்சிபுரம் அருகே இருக்கிற தேனம்பாக்கத்திலே பல காலம், ஒரு 15 வருட காலம் அங்கே இருந்தார். அங்கே இருந்த பொழுதுதான் நிறைய அங்கிருந்து கொண்டு நிறைய உபதேசங்களை உபதேசித்தார். இன்றைக்கும் தேனம்பாக்கத்துக்கு போய் பல பேர்கள் அங்கே பல விஷயங்களுக்காக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே ஒரு அற்புதமான விநாயகர் கோவில் இருக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் மகா பெரியவா ஒரு முறை காமாட்சி அம்மன் கோவிலிலே தேர் வருகிறது, 6 மணிக்கெல்லாம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்குள்ளே சென்றுவிடும் என்று சொல்லி அங்கே இருந்த சிப்பந்தி இடத்திலே நாம் காமாட்சி தேரை பார்க்க போகலாம் என்று நடந்து போகிறார். அப்போதே மணி 5:30 மணி ஆகிறது. அவங்க பக்கத்தில் இருக்க சொல்கிறார்கள், பெரியவா 6 மணிக்கெல்லாம் தேர் உள்ளே போய்விடும், நாம் அதற்குள் போக முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் பரவாயில்லை போகலாம் என்று சொல்லி பெரியவா நடந்து போகிறார். கொஞ்ச தூரம் போய்கொண்டே இருக்கிறார். அவரிடத்திலே மணி 6 மணி ஆகிவிட்டது, பெரியவா தேர் உள்ளே போய்விடும் என்று சொன்ன உடனே வாடா போகலாம் என்று சொன்னாராம். இப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு 7 மணி ஆகி விடுகிறது. காஞ்சிபுரத்தினுடைய எல்லை தொடுகிற பொழுது அந்த தேரை பார்க்க வந்த திருக்கூட்டமெல்லாம் தேரை தரிசித்த பிற்பாடு, காமாட்சி அம்பாளை தரிசித்த பிற்பாடு, காமாட்சி தேரை தரிசித்த பிற்பாடு அங்கே கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற இடத்திலே மகா பெரியவாளோடு வந்த அந்த மடத்து சிப்பந்தி, பெரியவா பார்த்தீங்களா, நான் அப்பொழுதே சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லையே, தேர் அப்பொழுதே 6 மணிக்கெல்லாம் காமாட்சி அம்மன் கோவிலுடைய வாசலுக்கு வந்து விட்டதாம், இந்த நேரம் தேர் உள்ளே போயிருக்கும், இப்பொழுதே 7:15 ஆகிவிட்டது, வேண்டாம் பெரியவா திரும்பி போய்விடலாம் என்று சொன்னபோது அப்படியும் அந்த மடத்து சிப்பந்தி இடத்திலே வாடா போகலாம் என்று சொன்னாராம். ஏன்னா நம்ம பெரியவா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், தேர் உள்ளே போயிருக்கக்கூடும், 6 மணிக்கெல்லாம் தேர் மடத்து அந்த காமாட்சி திருக்கோவிலுக்குள்ளே சென்றுவிடும், மணி 7:15 ஆகிவிட்டது, இன்னும் திருப்பியும் பெரியவா வாடா போகலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்த பொழுது இன்னும் ஒரு 15-20 நிமிடங்கள் அங்கிருந்து மடத்தினுடைய அந்த காஞ்சிபுரத்தினுடைய எல்லை பகுதியிலிருந்து பெரியவா வேத கோஷங்களோடு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று பக்தர்களாம் வேத முழக்கமிட காமாட்சி அம்மன் கோவிலை பார்த்து அப்படியே நடந்து கொண்டே வருகிறார். அந்த மடத்துக்கூடே வந்த சிப்பந்தி என்ன பெரியவா சொல்லியும் கேட்கவில்லை, கோவிலுக்குள்ளே தேர் போயிருக்குமோ என்கிற உணர்வோடு அங்கே இப்போ நடந்து கொண்டே இருக்கிற பொழுது வந்திருக்கிறவர்களெல்லாம் தேர் அப்போதே வந்துவிட்டது என்று சொல்ல, அதையும் தாண்டி பெரியவா கொஞ்சம் கொஞ்சமாக, எப்பொழுதுமே பெரியவா சற்று வேகமாகவே நடக்கக்கூடியவர், அவருடைய வேகத்திற்கு யாராலும் ஈடு கொடுத்து நடக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அந்த வந்திருக்கிற பக்தர்கள் திருக்கோவிலில் தேரை பார்த்துவிட்டு வந்த பக்தர்கள் எல்லாம் பெரியவாளை பார்த்துவிட்டு வந்த பிற்பாடு மறுபடியும் பெரியவாளோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறது. காமாட்சி அம்மன் கோவிலுடைய எல்லை வருகிறது. காமாட்சி அம்மன் கோவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. கூட வந்த சிப்பந்தி உள்ளே போயிருக்குமோ என்கிற உணர்வோடு நான் பெரியவாடத்திலும் சொல்லியும் கேட்கவில்லையே நினைத்து கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது காமாட்சி அம்மன் கோவில் வாசலுக்கு மகா பெரியவா வந்த மாத்திரத்திலே அங்கே ஒரு கஜராஜன், ஒரு யானை படுத்திருந்து உலகத்தின் ரட்சகராக இருக்கக்கூடிய மகா பெரியவா வரப்போகிறார், தேரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார், காமாட்சி அம்மன் தேரே நீ உள்ளே போக வேண்டாம் என்று சொல்லி இந்த யானை கோவிலுடைய வாசல் படிகளை படுத்திருந்து அப்படியே உலக ரட்சகனான மகா பெரியவருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த யானை அப்படியே படுத்திருந்ததாம். பெரியவாளை பார்த்தவுடனே அந்த யானை கஜராஜன் எழுந்து நின்று, இந்த உலக ரட்சகன், இந்த உலகத்தை காத்தருளக்கூடிய மகா பெரியவா வந்துவிட்டார் என்ற உடனே அந்த யானை எழுந்து நின்று பெரியவாளை அந்த தேரை தரிசிக்க, பெரியவா தேரிலே இருந்த காமாட்சியை தரிசிப்பதற்காக அந்த வழிவிட்டு பெரியவா அந்த காமாட்சியை தரிசித்தார் என்கிற செய்தியெல்லாம் கேட்கிற பொழுது உடம்பு புல்லரிக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவர் அந்த தேரை தரிசித்து விடலாம் என்கிற உணர்வோடு நடந்து வருகிற பொழுது மகா பெரியவா மனதில் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும், அவர் என்ன சொல்கிறாரோ அது பிறருக்கு நடக்கும் என்பதை
உலகத்திற்கு அறிவிக்கிற விதமாக இந்த சம்பவம் இருந்தது. உலகத்தினுடைய கருணா கடாட்சமான இந்த அற்புதமான மகா பெரியவரை இந்த அற்புதமான உமாச்சி தாத்தாவை வழிபடுகிற நாம் கண்டிப்பாக பல்வேறு சிறப்புகளை, வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட முடியும் என்பதாக இந்த நாளில் இனிமையாக இதனை சிந்திப்போம் என்று சொல்லி, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்முடைய மகா பெரிவா அருள் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். பெரியவா திருவடிகளே சரணம்.